ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதை செய்கிறதுக்கு ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் போதும், குயிக்காக முடிச்சிடலாம். இது சாப்பிட ஒரு குலாப் ஜாமுன் ஃபீலில் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய மண் இருக்குன்றதால ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அடுத்து இது மேலே இருக்கிற தோல்லாம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் ஒரு கத்தியை வச்சு நல்லா கீறி விட்டோம்னா போதும், அது மேலே இருக்கிற மண் தூசிலாம் வந்துடும். அடுத்து 2 எட்ஜஸும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போலவே எல்லா கிழங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எல்லா கிழங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லா கிழங்கையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கிழங்கு பீசஸும் நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸே. இப்போ குக்கர் மூடியை போட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் வர்ற வரையும் வேக விட்டால் போதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நார்மலாக சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வெறுமனே சாப்பிட்டோம்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.